கிச்சனில் மலர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இங்கே மதி வந்துட்டு இங்கே மலரை வந்துட்டு பார்க்குறதுக்காக போகிறாங்க. அக்கா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மதி சொல்லு மதி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இங்கே அறக்க பறக்க வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு கேள்வியும் கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ தான் மதி கேட்குறாங்க, அக்கா இது யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையில் இருக்க ஒரு ஃபோட்டோ எடுத்து நீட்டுறாங்க. யார் மதி யாரை பற்றி கேட்குறேன்னு சொல்லும்போது, இதை தான் பாருங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு காட்டவும் செய்கிறாங்க. அப்போது அதில் வந்துட்டு ஒரு குழந்தையோட ஒரு ஃபோட்டோ இருக்குது. குழந்தையோட இங்கே சுரேஷ் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. இது அப்படின்னு வாங்கி பார்க்குறேன். எங்கள் மலர் வந்துட்டு அது ஒன்றும் இல்லை மதின்னு எதுவுமே பேசாமல் மலர் அந்த இடத்த விட்டு போகவும் செய்கிறாங்க. ஏன் என்னாச்சு? எப்போதுமே என்கிட்ட அக்கா எல்லாத்தையும் சொல்கிறவங்க ஏன் இதை பற்றி பேச மாட்டாங்களேன்னு இங்கே மதிக்கு சந்தேகம் வருது. சரின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு போகிறாங்க. ஹாலில் பாக்யராஜ் உட்காந்துருக்க. உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறப்போ, இந்த பாப்பா யார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோட்டோ பார்த்து கேட்குறாங்க. இல்லைப்பா அது வந்து அப்படின்னு தயங்கியபடி பாக்யராஜ் எதுவுமே பேசாமல் கிளம்பி போய்ட்றாங்க. ஏன் யார் எது கேட்டாலும் எதையுமே சொல்ல மாட்டாங்க? அதுவும் இந்த குழந்தைய பற்றி கேட்டால் வீட்டில் யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. இவங்ககிட்ட கேட்கலாமா வேணாமான்னு ராகவனை ராஜலக்ஷ்மி பற்றி பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருக்க. என்ன வேணும் உனக்கு அப்படின்னு நாங்கள் ராஜலக்ஷ்மிக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே உள்ளே போய்ட்றாங்க. என்னதான் இருக்குது இந்த ஃபோட்டோவில்? இந்த பாப்பா யாரை எதுக்காக இவர் தூக்கி வச்சிட்ருக்காருன்னு ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது. நேராக பாக்யராஜ் உள்ளே போகிறாங்க. மலரு நீ அந்த குழந்தை யார் என்ன இதுன்னு எங்கே மதிக்கிட்ட சொல்லலையான்னு சொல்ல, இல்லைங்க கொஞ்சம் நேரம் குழம்பி போய் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் இப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்கிட்டயும் வந்து கேட்டுச்சு. அப்போ நீங்கள் ஏதாவது சொல்லிட்டீங்களான்னு மலர் கேட்க, இல்லை நானும் எதுவும் சொல்லலை. நீ என்ன சொல்லியிருக்கன்னு எனக்கு தெரியலல்ல, அதான் நானும் எதுவும் சொல்லலைன்னு சொல்கிறாங்க. நல்ல வேலை இங்கே எதுவும் சொல்லாமல் இருந்தது. மதிக்கு அந்த ஃபோட்டோ பார்த்ததும் அந்த குழந்தைய தூக்கி வச்சு இந்த சுரேஷை பார்த்ததும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. 2 பேரும் இதை நாள் வரைக்கும் பேசி கம்ப்ளைண்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் பேசிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. மதிக்கு சுரேஷ் தன்னை ஏமாத்திட்டானோ அந்த குழந்தை யாருன்ற கேள்வியும் வந்துடுச்சு. இப்படியே இருக்கட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தான் எனக்கும் தெரியலன்னு பாக்யராஜ் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் சுரேஷ் வந்துட்டு டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன். எங்கே அழகுமதி அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்கணும்னு சொல்லும்போதே எங்கள் சுரேஷ்க்கு ஃபோன் வருது. ஃபோன் வந்த கையோட சுரேஷ் அதை ஃபோனை எடுத்துகிட்டு போய் வெளியே பேசவும் செய்கிறாங்க. அதுக்கு பிறகு உள்ளே வராங்க. என்ன விஷயம்? ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னால் என்ன விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த ஃபோட்டோவில் இருக்க பாப்பா யார்? இந்த குழந்தைய நீங்கள் ஏன் தூக்கி வச்சிட்ருக்கீங்கன்னு சொல்லும்போது, உடனே சுரேஷ் அந்த ஃபோட்டோவையும் வாங்குறாங்க. அந்த குழந்தையையும் பார்க்குறாங்க. அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டே சுரேஷ் வந்துட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க. உங்களை தான் கேட்குறேன், இந்த குழந்தை யார்? இந்த குழந்தைய பற்றி வீட்டில் யார்கிட்ட கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆமாம் இந்த குழந்தைய எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்லை இது உங்கள் குழந்தையான்னு எங்கள் மதியுடைய முகம் டக்குன்னு மாறுறதை பார்த்ததும், ஏய் அப்படிலாம் எதுவும் இல்லை, இது ஏன் குழந்தையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குழந்தைய நீ பார்க்கணும் தானே, நாளைக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு மதியமே அடுத்த நாள் வந்துட்டு ரெடி ஆகுறாங்க. ஏய் என்ன சீக்கிரம் ரெடி ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் தானே இன்றைக்கி அந்த குழந்தைய பார்க்க கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னீங்கன்னு சொல்ல, என்னையை விட நீ ரொம்ப ஆர்வமாக இருக்க அந்த குழந்தைய பார்க்குறதுக்குன்னு அங்கே சுரேஷ் கேட்க, எதுவுமே பேசாமல் இங்கே மதி இருக்காங்க. அக்கா நான் அந்த குழந்தைய பார்த்துட்டு வரேன்னு சொல்லும்போது, ஏய் என்னாச்சு திடீர்னு அந்த குழந்தைய பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குன்னு சொல்லும்போது, என்னன்னு தெரியல எனக்கு அந்த குழந்தைய பார்க்கணுன்னு தோணுது, நான் பார்த்துட்டு வரேன்க்கான்னு சொல்கிறாங்க. சரி நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு இங்கே அழகு மலர் வந்து மதிக்கிட்ட சொல்லிடுறாங்க. மதியுமே சரின்னு ரொம்ப சந்தோஷமாக கிளம்புறாங்க சுரேஷ் கூட. 2 பேருமே ஆசிரமத்துக்கும் போகிறாங்க. அங்கே போனதுக்கு பிறகு மதியை வந்துட்டு எல்லா குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்க. அதே வேளையில் இந்த குழந்தை இந்த ஆசிரமத்தில் தான் இருக்கான்னு சொல்லும்போது, இங்கே நிறைய குழந்தைங்க இருக்காங்க. ஆமாம் அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த குழந்தையோட மட்டும் எதுக்கு ஃபோட்டோ எடுத்திருந்தீங்கன்னு சொல்லும்போது, ஏன்னா அந்த குழந்தையோடைய அம்மா அப்பா சமீபத்தில் இறந்துட்டாங்க. அந்த குழந்தை ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தா. அதுவும் இல்லாமல் அந்த குழந்தை தான் கூட யாராவது இருக்கிற மாதிரி உணரணுன்றதுக்காக தான் நான் ஃபோட்டோ எடுத்து கொடுக்கவும் செஞ்சேன். அதை தான் அந்த குழந்தை தினமும் பாப்பா. அடிக்கடி நானும் ராகவி மாதிரி தான் எனக்கும் அந்த பாப்பாவும் அடிக்கடி வந்து நானும் பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டுருப்பேன். அதனால் அந்த குழந்தை முன்னை விட கொஞ்சம் ஓரளவு நல்லா தான் இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டே அங்கே உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கு பிறகு அந்த குழந்தைய வந்துட்டு பார்க்கவும் செய்கிறாங்க. குழந்தைய பார்த்துட்டு எங்கள் மதிக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்போ தான் அங்கே இருக்க ஆசிரமத்தில் இருக்க ஒரு லேடி வந்துட்டு, சார் இப்போ இந்த குழந்தை ரொம்பவே பரவாயில்ல, அது மட்டும் இல்லை சார் அந்த குழந்தையோட அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க அம்மா அப்பாவை அடிக்கடி பார்க்கணுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்ததுனால தான் நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை எடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போகவும் செஞ்சீங்க. அந்த ஃபோட்டோ கொடுத்ததுக்கு பிறகு அந்த குழந்தை கொஞ்சம் கண்ட்ரோலில் தான் இருந்தாங்க. ஆனால் திரும்ப ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி திரும்ப அம்மா அப்பா பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க.
வேறு வழி இல்லாமல் தான் அவங்க அம்மா அப்பா அவங்க வீடு இதெல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு ஃபோட்டோ எங்களுக்கு கிடச்சிருக்கு சார்னு சொல்லிட்டு காட்டவும் செய்கிறாங்க. ஓ, இது அவங்க அம்மா அப்பா இல்லை. ஏன்னா ஆக்சிடெண்ட் ஆனப்போ முகம்ல ரொம்ப சிதைஞ்சு போயிருந்ததுனால சரியாக கணிக்க கூட முடியலை. இவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த கேஸ் கூட இப்போ போயிட்டு தான் இருக்குது, இன்னமும் கன்ஃபார்ம் ஆகலை. கேஸ் வந்துட்டு யாரும் ஆக்சிடெண்ட் பண்ணாங்க என்ன ஏதுன்னு திரும்ப கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். அப்புறம் இந்த பேபியை நான் வந்து பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. இவங்க என் ஒய்ஃப் அந்த குழந்தைய பார்க்கணுன்னு சொன்னாங்க, தான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லும்போது அங்கே பக்கத்தில் போகிறாங்க. அதுக்கு பிறகு தான் அந்த குழந்தைய பார்த்து கொஞ்சம் செய்கிறாங்க. சரி, இந்த குழந்தைய நாங்கள் உள்ளே கூட்டிகிட்டு போகிறோன்னு அங்கே இருக்க ஒரு அம்மா வந்துட்டு அந்த குழந்தைய கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்கும்போது அவங்க அழகுமதியை அந்த குழந்தைய பிடிச்சிக்கிட்டு விடவே இல்லை. விடுப்பாப்பா அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த குழந்தை அம்மாவுடைய ஃபோட்டோவை வந்துட்டு காட்டவும் செய்கிறாங்க. இவங்க தான் என் அம்மா, பார்க்க உங்களை மாதிரியே இருக்காங்களேன்னு சொல்லும்போது தான் அந்த ஃபோட்டோவை பார்த்து அடுத்த நிமிஷம் இங்கே அழகுமதியோ பேரதிர்ச்சியாக இருக்குது. இதான் உங்கள் அம்மாவா பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் என்னாச்சு அப்படின்னு அங்கே தாங்க கேட்கவும் செய்கிறாங்க சுரேஷும். அப்போ தான் வந்துட்டு அழகுமதி இது என் அக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் என்ன சொல்கிற, உனக்கு ஒரு அக்காவும் இருக்காங்களான்னு சொல்லும்போது, ஆமாம், அவள் பேர் அன்புமதி, என் பேர் அழகுமதி, என் தங்கச்சி பேர் அறிவுமதி. அக்கா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி வீட்டை விட்டு ஓடிட்டா. அதுக்கப்புறமா அவள் எங்கே இருக்கான்னு கூட தெரியாமலே இருந்துச்சு. இப்போ தான் தெரியுது அவள் இறந்துட்டான்னு சொல்லிட்டு இங்கே அழகுமதி ரொம்ப அழுகிறாங்க. ஏய் சரி சரி கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு சொல்லும்போது, மேடம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என் அக்கா கூட தான் எங்களால் இருக்க முடியல. அட்லீஸ்ட் எங்கள் அக்கா குழந்தையாவது நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். உனக்கு நிறைய சொந்தம் இருக்குது பாப்பா. இங்கே சித்தி நான் இருக்கேன், உனக்கு இன்னொரு சித்தி இருக்காங்க, தாத்தா பாட்டின்னு எல்லாருமே இருக்காங்க. நம்ம அங்கே போகுமான்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டதுக்கு பிறகு இங்கே அழகுமதியும் இப்படி எல்லாம் சொன்னதுக்கு பிறகு அந்த பாப்பாவும் இங்கே அழகுமதியை தான் ரொம்ப பிடிச்சு போனதுனால அவங்க கூட போகிறேன்னு சொல்லவும் செய்கிறாங்க. இப்போ இந்த குழந்தைய நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு தான் போய் ஆகணுமா அப்படின்னு சொல்லும்போது இங்கே அழகுமதி எதுவுமே பேசாமல் வண்டியில் ஏறி உட்கார குழந்தைய தூக்கி முன்னாடி வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. என்னடா இந்த பிள்ளையை இப்போ வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டியா? அடிக்கடி ஆசிரமத்துக்கு தான் போய் பார்த்துட்டு வந்தேன், இப்போ நீ இவளையை கூட்டிகிட்டு போய் என்ன குழந்தைய தத்தெடுத்துகிட்டே வந்துட்டீங்களான்னு சொல்ல, இனிமேல் இவன் ஏன் கூட தான் இருப்பான்னு அங்கே அழகுமதி சொல்கிறாங்க. உன் கூடையா அப்படின்னு சொல்லும்போது நடந்த விஷயத்த சுரேஷ் சொல்ல, அதை கேட்ட எங்கள் ராஜலக்ஷ்மி, அதுக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வச்சு என்ன பண்ணுறது, பேசாமல் அதான் தாத்தா பாட்டின்னு இருக்காங்கல்ல அவங்க வீட்டில் கொண்டு ஒப்படைச்சு அவங்க வீட்டிலே பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் என் கூட கொஞ்ச நாள் வச்சுருந்துக்கிறேன், அதுக்கப்புறமா அவளை எங்கள் அம்மா அப்பா கிட்டே ஒப்படைக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அவங்க அம்மா அப்பா இந்த விஷயத்தை கேட்டதும் தான் பேத்தியை பார்க்க ஓடோடி இங்கே வீட்டுக்கு வரவும் செய்கிறாங்க. இந்த பாசத்தை பார்க்க என்னால் முடியலை சாமி அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்லிட்டு உள்ளே போக சுரேஷ்க்கு அது சந்தோஷமாகவும் இருக்குது. அந்த குழந்தையோட முகத்தில் இது நாள் வரைக்கும் சிரிப்பே வராமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கி சிரிப்பு சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா சுரேஷ் புன்னகையோடு இருக்காங்க வர அழகு மலை. ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லைடா சுரேஷ். அந்த குழந்தை உன்னால் கிடச்சிருக்கா எங்கள் அழகுமதிக்கு. அழகுமதி இப்போ அந்த குழந்தைய தான் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அவள் அந்த குழந்தையோட ஃபோட்டோவை உன் கூட பார்த்ததுக்கு பிறகு மூஞ்சி போன போக்க பார்க்கணுமே, எங்கே நீ வீட்டுக்கு தெரியாமல் இன்னொரு கல்யாணம் பண்ணி அது மூலமாக பிறந்த குழந்தையோ நினச்சி கொஞ்சம் பயமோ அவன் முகத்தில் தெரிஞ்சுது. அழகுமதிக்கு ஒன்று பிடிச்சிருக்குடா சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் பிரச்சனைக்கு முக்கிய காரணமே யார் தெரியுமா? தங்கராஜ் மாமா தான், அண்ணன் தான். அந்த தங்கராஜ் அண்ணன் பேச்சை நீ கேட்காம இருந்தால் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அழகுமலை சொல்லிட்டு போக சுரேஷோ யோசனை பண்ணி எப்படி நிற்கிறாங்க. தூரமானன்னு பார்த்துக்கிட்டு சந்தோஷத்தோடு இருக்காங்க சுரேஷும். அழகுமதி குடும்பத்தில் இருக்கவங்க அந்த குழந்தையோடைய முகத்தில் இருக்க சந்தோஷம்னு எல்லாருடைய சந்தோஷமும் சுரேஷுக்கும் சந்தோஷத்தை தான் கொடுக்குது.